1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10, 11, 12 ஆகிய வசனங்களை வாசிப்போம். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வார்த்தைய உங்களுக்கு உண்டான கிருபைகளை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் நீங்களும் நானும் இந்த புதிய ஏற்பாட்டு சபையின் காலத்துல பெற்றிருக்கிற இந்த ரட்சிப்பு, நம்மை ரட்சிக்கும்படி நமக்காக தேவன் தந்த இந்த கிருபையை அவர்கள் ஆராய்ச்சி செய்தார்களா? அல்லேலூயா. ஆராய்ந்தார்கள். அல்லேலூயா. அவங்க கருத்தாய் நன்றாய் ஆராய்ந்தார்களாம், பரிசோதித்தார்களாம். இந்த 10ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம், உங்களுக்கும் எனக்கும் ஒரு விசேஷித்த கிருபை கொடுக்கப்பட்டிருந்ததா. அந்த கிருபை தான் நம்மை ரட்சித்ததா. அல்லேலூயா. நமக்கு முன்னிருந்த பரிசுத்தவான்கள் இந்த காலத்தை ஆராய்ந்தார்களாம். இந்த வார்த்தை, அந்த 11ஆம் வசனத்தை பாருங்களேன். கிறிஸ்து இயேசு நம்மை ரட்சித்தார், நாம் எல்லாம் அறிவோம். கிறிஸ்துவின் ஆவியானவர் அவர்கள் மேல இருந்தாரா? யார் மேல? கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கிறதுக்கு முன்னே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எந்த ஆவியை உடையவர்களா இருந்தாங்களா? கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களா இருந்தார்களா? கிறிஸ்துவின் ஆவியை கொண்டுதான் நாம அடைந்திருக்கிற இந்த ரட்சிப்பை, நாம பெற்றிருக்கிற இந்த கிருபையை அவர்கள் காலத்திலேயே அந்த ஆவியானவரை கொண்டு ஆராய்ந்தார்களா? வாசிப்போம். தங்கள் நிமித்தம் அல்ல, அவர்கள் அந்த கிறிஸ்துவின் ஆவியை பெற்றிருந்து இனி வரும் போகிற காலத்துல ரட்சகர் பிறப்பார், அந்த ரட்சகரை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு விசேஷித்த கிருபையை பெறுவார்கள், அந்த கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் சொல்லி, அந்த ரட்சிப்பு அந்த கிருபையோ அவர்களுக்குரியது அல்ல, இனி வரப்போகிறவர்கள் ஆகிய அவர்கள் காலத்துல அவர்கள் ஆராயும் போது அவர்கள் வாழ்ந்த நாட்களிலே இனி கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தினாலே உண்டாக போகிற மீட்பு, கிறிஸ்து இயேசுவினுடைய சிலுவை பாடுகளாலே உண்டாக போகிற ரட்சிப்பு, கிறிஸ்து இயேசு பிதாவினிடத்துல பரிந்து பேசி நம்மேல ஊற்றப்பட போகிறதான அந்த கிருபையின் ஆவியானவருடைய அபிஷேகத்தின் வல்லமைய நன்றாய் ஆராய்ந்து அவங்க பரிசோதித்து அவங்க கண்டுபிடித்தார்கள். அதை வாசிங்க. அந்த அபிஷேகம், அந்த கிருபை, அந்த ரட்சிப்பு தங்கள் நிமித்தமானதல்ல. இன்றைக்கு கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டு அவரை பின்பற்றி கொண்டிருக்கிற நமது நிமித்தமே அதை பேசப்பட்டதுன்னு சொல்லி அவங்க அறிந்திருந்தார்களா? படிங்க. அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களாய் இருந்து ஒரு காலம் வரப்போகிறது, கிருபையின் காலம் வரப்போகிறது, மீட்பர் வரப்போகிறார், மீட்பர் வந்து சிலுவையில பலியாக போகிறார், அவரை விசுவாசிக்கிறவர்கள் மேல அவர் மேல் இருந்த தேவ ஆவியானவர் தங்கி அவர்களை வழிநடத்த போகிறார் என்கிறதான இந்த கிருபையின் காலத்தை ஆராய்ந்தவர்கள், இந்த கிருபையின் காலத்தை குறித்து அவங்க தங்கள் நிமித்தம் அல்ல, இந்த கிருபையின் காலத்துல வாழ்கிற நமது நிமித்தமே இதை சொன்னார்கள். அவர்கள் சொன்னதைத்தான் பரலோகத்திலிருந்து ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றிருக்கிற பேதுருவோ, பவுலோ, யோவானோ, இன்னும் இந்த பூமியில வாழ்கிற தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய ஒவ்வொருவர்களும் இதை நமக்கு சுவிசேஷமாய் அறிவித்துக் கொண்டு வருகிறார்கள். அல்லேலூயா. வாசித்து முடிப்போம். இந்த சபையின் ஆராதனையை அல்லது ஒரு பாவியின் மனம் திரும்புதல், ரொம்ப கொடூரமா வாழ்ந்த ஒரு கொடுமைக்காரன் திடீர்னு கிறிஸ்து இயேசுவை சந்திக்கிறான், அவன் உள்ளம் அப்படியே கரைந்து போகிறது.
அது வரைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில தீமை செய்து அநேகருடைய வாழ்க்கையில பொல்லாத காரியங்களை நடப்பித்த ஒரு மனுஷன் எப்போ கிறிஸ்துவை பார்க்கிறானோ, கல்வாரியை பார்க்கிறானோ, அப்பவே அவனுடைய உள்ளம் கரைந்து அவன் இருதயம் அப்படியே வடிந்து போகிறது. அல்லேலூயா. அந்த இருதயம் ஆண்டவருக்கு முன்பாக கரைந்து அவன் ஒரு குழந்தையை போல மாறுகிறான். இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிருக்கிறது. நீங்க அழகா போட்டிருக்கு, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அந்த காலத்தை ஆராய்ந்தார்களாம். அந்த காலத்தை புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அந்த ஆவியானவரை கொண்டு அதை நமக்கு சுவிசேஷமாய் அறிவித்து பிரசங்கித்து வருகிறார்கள். அல்லேலூயா. தேவ தூதர்கள் அதை உற்று பார்க்க ஆசையா இருக்கிறார்கள். இந்த நாட்களின் இந்த ரட்சிப்பின் காலத்தை இந்த கடவுளோடு இணைந்து மனிதன் நடக்கிற அன்றைக்கு யாரோ ஒரு ஏனோக்கு அப்படின்னு சொல்லி வாசிப்போம். ரொம்ப கஷ்டம். அது மாதிரி இன்னொரு ஆளை பாக்குறது பைபிள்ல ரொம்ப கஷ்டம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். இந்த புதிய ஏற்பாட்டு காலம் எப்படி தெரியுமா? இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனுஷனும் தேவனோட சஞ்சரிக்கிற கிருபையை பெற்றிருக்கிறான். சஞ்சரிக்கிறானோ இல்லையோ, அவன் உலகத்துக்கு இடம் கொடுத்து உலக போராட்டங்களுக்கு செவி கொடுத்து வாழ்க்கையில வருகிற பாடுகளுக்கு இடம் கொடுத்து கிறிஸ்துவோடு உறவாட அவன் தவறி போகலாம். ஆனா இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவனும் தேவனோடு நெருங்கி உறவாடுகிற அந்த கிருபையை பெற்றிருக்கிறான். அல்லேலூயா. இந்த கிருபையை குறித்து ஆராய்ந்தவர்கள் கிறிஸ்துவின் ஆவி அப்பவே அவங்களுக்குள்ள கிரியை செய்ததான். ஆமென். கிறிஸ்துவின் ஆவி அப்பவே கிரியை செய்ததுனால அவர்கள் நமக்கு தீர்க்க தரிசனமாய் எழுதி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த காலத்தை ஆராய்ந்து எழுதி வைத்திருக்கிறார்கள். அதை குறித்து சில காரியங்களை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். ஆமென். தேவ தூதர்களும் உற்று பார்க்க ஆசையா இருக்கிற ஒரு வாழ்க்கைய வாழத்தான் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆமென். பைபிள்ல சில இடத்துல இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமா நினைக்காதீங்க, அவர்களுக்கான தூதன் பிதாவின் முகத்தை என்ன பண்றானா தரிசிக்கிறான். ஒருத்தனையும் அற்பமா. அது மாத்திரமல்ல, முக்காடு குறித்து போடப்பட்ட இடத்துல தூதர்கள் நிமித்தம் அப்படின்னு போட்டிருக்கு. சில காரியங்கள் தூதர்களை குறித்த செய்தி வேதத்துல நிறைய இருக்கும். அது ஆராய போனா நமக்கே தலை சுத்த ஆரம்பிச்சிடும். சில காரியங்கள் இந்த பூமியில வாழ்கிற நமக்கு இந்த பூமிக்கு அப்பாற்பட்ட சில காரியங்கள் அறிந்து கொள்கிறதற்கு அரிதாகத்தான் இருக்கும். ஆமென். ஆனா தெளிவா வேதம் சொல்லுது, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் தூதர்கள் பரலோகத்துல சந்தோஷப்படுவார்கள். இயேசு சொல்றாரு, நான் என்னை குறித்தும் என் வார்த்தையை குறித்தும் யாராவது வெட்கப்பட்டா நான் பிதாவின் மகிமை பொருந்தினரா வரும்போது தூதருக்கு முன்பாக நானும் வெட்கப்படுவேன்றார். அல்லேலூயா. இந்த வார்த்தைகள்லாம் நீங்க கவனிச்சிருப்பீங்கல்ல. நம்மளுடைய வாழ்க்கைக்கும் தூதர்களுக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. ஆமென். இந்த பூமியில நாம் வாழ்க்கிற துன்மார்க்கமான வாழ்க்கையை பார்த்து முகம் சொல்லிக்க கூட முடியும்னு நினைக்கிற தூதர்கள். அல்லது இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நாம் பெற்றிருக்கிற கிருபைகளை சரியாய் பயன்படுத்தி ஆண்டவர் நமக்கு தந்த கிருபைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கைய பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நாம் வாழும்போது தேவதூதர்கள் இந்த காலத்தை நம்மை உற்று பார்க்க ஆசையா இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, ஆபிரகாம் கூட என் நாளை காண ஆசையா இருந்தான். ஆமென். கண்டு கலித்தான்றார் ஆண்டவர். ஆமென். இப்போ நான் ஒரு காரியமா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது ஆதியாகமத்தின் புஸ்தகம். இதை எடுத்துக்கொள்ளுங்க. கிறிஸ்துவின் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கூட கிறிஸ்துவின் ஆவியானவரை பெற்றிருந்திருக்கிறார்கள். எல்லாரும் அல்ல, ஒரு சில தேவ மனிதர்கள் கிறிஸ்துவின் ஆவியானவரை பெற்றிருந்து அந்த ஆவியானவரை கொண்டு வரப்போகிற கிருபையை குறித்து அப்பொழுதே ஆராய்ந்தார்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு
தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அல்லேலூயா. இந்த சம்பவம் நீங்க வீடுகள்ல போய் வாசிங்க, நமக்கு நல்ல பழக்கப்பட்ட ஒரு சம்பவம். ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். என்னன்னு சொல்லி தெரியுமா சோதித்தாரு? இந்த ஆபிரகாம் தன் சொந்த ஊரை விட்டு, தன் சொந்த ஜனத்தை விட்டு எனக்காக வனாந்திரத்துல வந்து அலைந்து திரிந்தவன். அவன் நெடுநாளா எனக்காக வாழ்ந்தவன், என் விருப்பத்தையே நிறைவேற்றி கொண்டு இருந்தவன். அப்படிப்பட்டவனுக்கு இப்ப ஒரு பெரிய பொக்கிஷம் கிடைச்சிருக்கு. என்னது? குமாரன், செல்ல குமாரன், ஒரே குமாரன், ஏகசுதன் கிடைச்சதும் இப்போ ஆண்டவர் எப்பயுமே அன்பை விரும்புகிறவர். அவர் அன்பு கூறுகிறவர். அவர் எல்லாரிடத்திலையும் அன்பு கூறுகிறார். அன்புக்கு பிரதிபலனா என்ன கிடைக்கணும்? அன்பை கொடுத்தவங்க திரும்ப என்ன எதிர்பார்ப்பாங்க? அன்பைதான் எதிர்பார்ப்பாங்க. அல்லேலூயா. அன்பை கொடுத்துட்டு திரும்ப அன்பை ஆண்டவர் எதிர்பார்ப்பார். ஆனா ஏதோ ஒன்று நம்ம வாழ்க்கையில வந்து அவர் மேல வைத்திருக்கிற அன்பை நம்ம கிட்ட இருந்து எடுத்து விடுமோ என்று ஆண்டவர் சோதிக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஒரு அழகான குமாரன் பிறந்த உடனே அந்த மகனையே நேசித்து நேசித்து அந்த மகன் மேல மிகவும் அன்பா இருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நாம் பெரிய ஜாதிகளுக்கு தலைவன் ஆக்கணும்னா, உன்னை நான் ஐஸ்வர்யவான் ஆக்கி திரளான வயிற்றுக்கு உன்னை தலைவன் ஆக்கணும்னா, நீ என்ன 100க்கு 100 நேசிக்கிறவனா இருக்கணுமேன்னு சொல்லி உன் குமாரனை எனக்கு என்ன பண்ணு, பலி கொடுன்னு சொன்னார். குமாரனை பலி கொடுன்னு ஆண்டவர் சொன்னதுக்கு நீங்க சினிமாவில எல்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது ஆபிரகாம குறித்து அல்லது ஆதியாகமத்தின் படத்தை சினிமாவில பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் போய் ஐயோ இப்படி சொல்லி விட்டீரே ஆண்டவரே, நான் என்ன செய்வேன்னு பயங்கரமா அழுது புலம்பி ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி இருக்கும். ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட கேட்ட உடனே ஆபிரகாமுடைய இருதயம் என்ன போராடிச்சுன்னு தெரியாது. ஆனா ஆபிரகாமுடைய இருதயம் இப்படிதான் சொல்லி இருக்கணும், இதை தந்ததே அவர்தான். ஆமே. கண்டிப்பா என் ஆண்டவர் என் பிள்ளைய பலியா கேட்க மாட்டார். அப்ப அவரே கேட்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. அந்த மகனை பலியா கொடுக்க தன் கையை நீட்டி கத்தியை எடுத்த உடனே ஆண்டவர் பேச ஆரம்பித்து விட்டார். ஆபிரகாமே, உன் பிள்ளை மேல உன் கைய போடாதே. ஒரு வசனத்தை ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிங்களேன். ரோமர் 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் தம்முடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவன், அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட, இயேசுவோட கூட. இதுதான் பிதாவின் அன்பு. இந்த கிருபையின் காலத்துல வாழுகிற நாம நமக்கு அருளப்பட்டிருக்கிற கிருபையையும் நாம பெற்றிருக்கிற ரட்சிப்பையும் சரியாய் பயன்படுத்தி தேவனோடு நெருங்கி உறவாடும்படிக்கு முதலாவது அந்த அன்பில பூரணப்பட ஆண்டவருக்காக எதையும் இழக்க நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நான் சொல்றது நல்லா கவனிங்க. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை நமக்கு தந்தாராம். அப்படிதானே படிச்சோம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல். அப்படிப்பட்ட அன்பு ஆபிரகாமே உனக்குள்ள இருக்கான்னு நான் பாக்குறேன். என் பிள்ளைய உங்களுடைய மனித குல ரட்சிப்புக்காக நான் பலியாய் கொடுத்தனே, எனக்காக உன் பிள்ளைய நீ பலியா கொடுப்பியா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்க ஆபிரகாம் கைய ஓங்கி பிள்ளைய பலி கொடுக்க துணிந்து விட்டார். அல்லேலூயா. இப்ப சொல்றாரு, இந்த இடத்துல கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்கு ஒரு செய்தியை வைத்திருக்கிறார். நம்ம ஆண்டவர் மதியினர் கிடையாது. நம்ம ஆண்டவர் உன் பிள்ளைய கொடு, உன் மகளை கொடு, உன் மகனை கொடு, எனக்கு பலியா கொடு, அவங்க இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்றதுக்கு
நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் கிடையாது, அநியாயக்காரர் கிடையாது. அவர் நீதியுள்ள தேவன். ஆமென். நம்முடைய ஆண்டவர் யாரு? நீதியுள்ள தேவன். நம்மளை பாடுபடுத்தி பாப்பாரா? நான் சொல்றேன் பாருங்க, அறைக்குள்ள ஜெபிக்கும் போது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் உறவு இருக்கிற மாதிரி என்ன வேணா ஜெபிங்க. நீங்க திடீர்னு ஆண்டவர் உங்களை தலைகீழ ஜெபிங்கன்னு சொன்னார்னா நீங்க தலைகீழ ஜெபிங்க. ஆமென். ஒருவேளை உங்களை ஆண்டவர் அப்படியே முழங்காலே 10 மணி நேரம் நில்லு, இறங்கவே இறங்காதன்னு சொன்னார்னா 10 மணி நேரம் முழங்காலே நில்லுங்க. அது ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உண்டான உறவு, அது ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உண்டான. ஆனா நீ 10 மணி நேரம் முழங்கால நின்னா ஆண்டவர் இந்த பிரச்சனையை தீர்ப்பார் அப்படி யாராவது சொன்னாங்கன்னா நீங்க காது மூடிக்கொள்ளுங்க. நீ இப்படி முழங்காலையே நீ நடந்து கொண்டே வந்தீங்கன்னா ஆண்டவர் உன் பிரச்சனையை தீர்ப்பார் அப்படி யாராவது சொன்னாங்கன்னா நீங்க உங்க செவிகளை என்ன பண்ணிடுங்க, மூடிக்கொள்ள. அப்படிப்பட்ட உடலை வருத்துகிற எந்த காரியத்தை நமக்கு கட்டளையாக கொடுக்கவில்லை. ஆமென். அவர் மேல இருக்கிற அன்பின் நிமித்தம் நீங்க 40 நாள் உபவாசம் இருங்க, உங்க விருப்பம் போல உபவாசம் இருங்க. ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய கட்டளை அன்பின் கட்டளை. ஆமென். அந்த அன்பு என்ன தெரியுமா சொல்லுது? உனக்காக நான் என் குமாரனையே கொடுத்துட்டேன். உனக்காக நான் அந்த கிறிஸ்துவின் ஆவி இப்போ எப்படி நமக்குள்ள வரப்போகுது பாருங்களேன். கிறிஸ்துவினுக்குள்ள இருந்த அதே ஒரு வாழ்க்கை, இந்த கிருபையின் காலம். இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அப்படி வாழக்கூடிய ஒரு காலம். இயேசு எப்படி அற்புதங்களை அடையாளங்களை செய்தாரோ அப்படி அற்புதங்களை அடையாளங்களை செய்கிற ஒரு காலம். இயேசு எப்படியெல்லாம் ஜனங்கள் மேல மனதுருகினாரோ அப்படி மனதுருகிற ஒரு காலம். எப்பேற்பட்ட வியாதியஸ்தனையும் குணமாக்குகிற ஒரு காலம். அப்படிப்பட்ட கிருபையில நாம் நிரம்பும்படிக்கு அந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் ஆராய்ந்தவர்களுக்கு காட்டின முதல் வெளிப்பாடு என்ன தெரியுமா? சொந்த குமாரனை கொடுக்கிற அன்பு. ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது? சொந்த குமாரனை கொடுக்கிற அன்பு. நமக்கெல்லாம் நம்ம பிள்ளை கொஞ்சம் அப்படி வேற மாதிரி ஆனாலே நம்ம தலை சுத்த ஆரம்பிச்சிருது இல்ல? நம்ம பிள்ளைங்க மரியாதை கொடுக்கல, கீழ்ப்படிலாம் நெஞ்சு நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருது. யாரெல்லாம் என் கூட சேர்ந்து ஆமான்னு ஒத்துக்க போறீங்க? திடீர்னு எல்லாம் சின்ன பிள்ளை வச்சிருக்கதால உங்களுக்கு தெரியல, பிள்ளைங்க கொஞ்சம் அப்படி வளர்ந்து இன்னும் அப்படின்னாங்கன்னு வச்சுக்கோங்க, என் வாழ்க்கையை இருந்துருச்சுன்றுவாங்க. ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணுவார் அந்த நேரத்துல? உன் பிள்ளை என்கிட்டத்தா, உன் பிள்ளைய என்கிட்டத்தா. கோவப்படுற உன் பிள்ளைய கோவமற்ற பிள்ளையா மாத்த உன்னால முடியாது. இச்சைகளால போராடி கொண்டிருக்கிற உன் பிள்ளைய இச்சையற்ற பிள்ளையா மாற்ற உன்னால முடியாது. பெருமையில நிரம்பி காணப்படுற உன் பிள்ளைய அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு பெருமையில வாழ்ற உன் பிள்ளைய பெருமையற்ற பிள்ளையா மாற்ற உன்னால முடியாது. ஒண்ணு பண்ணு, உன் பிள்ளைய என்கிட்ட தான். ஆமென். உன் பிள்ளைங்களை என்கிட்ட கொடு, என்கிட்ட ஒப்பு கொடு. அதுதான் உண்மையான அன்பு. உனக்கு உண்டானதெல்லாம் என் கையில ஒப்பு கொடு, அதுதான் உண்மையான அன்பு. நான் அதான் சொல்றாரு, தம்முடைய குமாரன் என்று பாராமல் நமக்காக அவரை தந்தவர், அவரோடு கூட எல்லாவற்றையும் நமக்கு தருவாராம். ஆமென். அது மாதிரி உங்க பிள்ளைங்களை உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுங்க. அப்பதான் உங்களால அந்த கிறிஸ்துவின் சாயல்ல வளர முடியும். அப்பதான் உங்களால கிறிஸ்துவின் குணாதிசயங்கள்ல வளர்ந்து தேர முடியும். உங்களை காண்கிறவர்கள் இயேசுவை காணக்கூடிய ஒரு கிருபைய நீங்க அப்பதான் பெற முடியும். இப்ப முதல்ல ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது, ஆபிரகாம் எந்த பாவமும் பண்ண மாதிரி தெரியல. யாரு? ஆகார், கேத்துரால், இதெல்லாம் அந்த காலத்துல பாவமாக கருதப்படல. அப்போ ஆண்டவருக்கு எந்த துரோகமும் செய்யாத ஒரு மனுஷனை கூப்பிட்டு உன் மகனை போய் என்ன பண்ணு, பலி கொடு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்னா அதுக்கு காரணம் அவன் உன் மகனா என் மகனா? அவர் ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றாரு உன் மகனை பலி கொடுன்னு. ஆபிரகாம் என்ன தெரியுமா சொல்லிட்டாரு? உங்க மகனை நீங்க கேக்குறீங்க, இந்தாங்க ஆண்டவர் என்றார். அல்லேலூயா. அவன் பாவனையாக பெற்றுக்கொண்டான். ஆமென். நீங்க இந்த காரியத்தை நல்லா கவனிங்க. ஒரு தேவ பிள்ளை
தேவனோடு நெருங்கி உறவாட தடையா நிக்கிறதே முதல்ல குடும்பம் தான். ஒரு தேவ பிள்ளை தேவனுக்கு பிரியமா வாழ்றதுக்கு உதவி செய்ய போறதும் குடும்பம் தான், தடை செய்ய போகிறதும் குடும்பம் தான். எப்படி தெரியுமா குடும்பம் உதவி செய்யும்? நம்முடைய குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு நபரையும் ஆண்டவருக்கு தந்து விட வேண்டும். நம்முடைய குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு நபரையும், அது உங்க கணவனோ, உங்க மனைவியோ, உங்க பிள்ளையோ, உங்களை பெற்றவர்களோ, அவர்களை ஆண்டவரே நீர் வைத்துக் கொள்ளும். ஆண்டவரே, நான் உமக்கே கொடுத்து விடுகிறேன், நீங்க எடுத்து அவங்கள பயன்படுத்துங்க, உங்க விருப்பம் போல அவங்கள உருவாக்குங்க, அவங்கள உருமாற்றுங்கன்னு ஆண்டவர் கரத்துல நாம் கொடுக்க வேண்டும். எப்படி தெரியுமா தடையா இருப்பாங்க? நம்ம கையில வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும், நம்ம கையில வச்சு என் பையனை மட்டும் கொஞ்சம் நல்ல பையனா மாத்திட்டு அப்புறம் ஆண்டவருக்கு பிரியமா நான் வாழ்றேன்னு சொல்லுவாங்க. பையனை மாத்தவே முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? என் மனைவிய எப்படியாவது 2 மணி நேரம் ஜெபிக்கிறவங்களா, ஜெப வீராங்கனையா மாத்திட்டு அப்புறம் பாருங்க நான் எப்படி ஆண்டவருக்கு பிரியமா வாழ்றேன்னு அவங்க இது வரைக்கும் எப்படி 10 நிமிஷம் ஜெபிச்சவங்க இப்ப 2 நிமிஷம் ஜெபிக்கிறவங்களா மாறி இருப்பாங்க. இதெல்லாம் அவர் செயல். அல்லேலூயா. அவருடைய தொழில். நம்முடைய பிள்ளைகளை உருவாக்குறது யாருடைய தொழில்? யாருடைய வேலை? அவருடைய வேலை. அவர் பார்த்து கொள்ளுவார். அதே போல 2வதாக என்னாகமோ 21ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஒரு கொல்லிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து ஒரு கம்பத்தின் மேல் நிறுத்தி வை. சர்ப்பம் யார கடித்ததோ, சர்ப்பத்தால கடிக்கப்பட்டவன் அதை நோக்கி பார்த்தான்னா என்ன பண்ணுவான்? பிழைப்பானாம். அல்லேலூயா. இப்போ கிறிஸ்துவின் ஆவியானவரை உடையவர்களாய் இருந்து வரப்போகிற காலத்தை குறித்து ஆராய்ந்தவர்களை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல்ல ஒரு ஆராய்ச்சி, இந்த கிறிஸ்து நமக்காக இந்த பூமிக்கு வந்ததே, நம்மை மீட்கும் பொருளாய் வந்ததே, சொந்த குமாரனையே கொடுக்கிற ஒரு அன்பு இருக்கு. அந்த அன்பு தான் அவரை இந்த பூமிக்கு கொண்டு வந்தது. அல்லேலூயா. அந்த அன்போடு இணைந்து அவரோடு நடக்க விரும்புகிறவர்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? தங்களுக்கு எதையும் வைத்துக் கொள்ளக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளா இருக்கட்டும், நம்முடைய உறவா இருக்கட்டும், அதை இருக்கிற வண்ணமாகவே ஆண்டவர் கையில கொடுக்கணும். சரி பண்ணிட்டு கொடுக்கிறேன்னா உங்களால் அது முடியாது. நம்ம பிள்ளைகளை சரி பண்றது யாருடைய வேலை? நம்முடைய பிள்ளைகளை சரியான பாதையில கொண்டு வர்றது யாருடைய வேலை? ஆண்டவருடைய வேலை. அவர் கையில இருக்கிற வண்ணமா கொடுக்கணும். 2வதா மோசேவுடைய அந்த கிறிஸ்துவின் ஆவியானவரை பெற்றிருந்த மோசேயுடைய ஆராய்ச்சியின்படி கொஞ்சம் நாம கவனித்து பார்ப்போமானால், ஜனங்கள் பாவம் செய்ததின் நிமித்தம் கொல்லிவாய் சர்ப்பம் வந்து எல்லாரையும் கடிக்குது, அநேகர் மரித்து போகிறார்கள். இந்த பாவத்திலிருந்து ரட்சிக்க வெண்கலத்துல அவங்க என்ன கேவலமான பாவம் செய்தார்களோ, அந்த பாவத்தின் நிமித்தம் என்ன தண்டனை வந்துச்சோ அதையே ஒரு உருவமாக, ஒரு சொரூபமாக அழித்து ஒரு கம்பத்துல மாட்டி அதை நோக்கி பார்க்கும்படி செய்தார். அல்லேலூயா. இந்த கிறிஸ்துவின் ஆவியானவரோட இதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோமானால், யோவான் 3ஆம் அதிகாரத்தின் 14ஆம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனம். அந்த பழைய ஏற்பாட்டுல என்னாகமத்துல அவங்க எப்படி பாவம் செய்து அந்த சர்ப்பத்தினால தீண்டப்படும் போது அது வெண்கலத்துல அந்த சிலையை செய்து உயர்த்தி வையுங்க, அதை நோக்கி பார்க்கிறவர் ரட்சிக்கப்படுவான்னு சொன்னது போல, சர்ப்பமானது மோசையினால வனாந்தரத்துல உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனோ ஆமென், மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும். சிலுவை பாடுகளை குறித்து இயேசு முன்னறிவிக்கிறார். ஆமென். அது ஒரு ஒப்பிட்டு சொல்லும் போது மோசே காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை ஒப்பிட்டு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டாங்க, அந்த வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டுச்சு, அதுக்கு ஒரு பவர் இருக்கு,
அந்த வெண்கல சர்பத்துக்கு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு வெண்கலத்துக்கே ஒரு பவர் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு வெண்கலத்துல எப்பயும் பாம்பு மோதிரம் செஞ்சு கையில போட்டுட்டு திரியறவங்க இருக்கிறான். என்னன்னு கேட்டா அது ஒரு எனர்ஜிங்க அப்படின்னுவான். என்னவா எனர்ஜியா? சரி, ஓகே, அவன் செஞ்சுட்டு போட்டோம். ஆனா பாம்பு பொம்மையை செஞ்சு பாம்பினுடைய சொரூபத்தை செஞ்சு அதை பார்த்தா ஏதோ ஒரு பவர் வரும்னு யாரும் நினைச்சிடாதீங்க. இவன் செஞ்ச பாவம் எவ்வளவு அருவருப்பானது, இவன் செஞ்ச பாவம் எவ்வளவு கேவலமானது அப்படின்னு சொல்லி அந்த அருவருப்பை காணும்படிக்கு தான் ஆண்டவர் அதை உயர்த்தி வைக்க சொன்னார். அல்லேலூயா. மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து இயேசு நமக்காக சாபமானாராம். அந்த கேவலமான சர்ப்பத்தை போல ஆனாராம். அந்த அவரை பார்க்கும் போது விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. யாராவது பாம்பை பார்த்து ரசிப்பாங்களா? நம்ம வீட்டுக்கு ஒரு அணில் வந்துச்சுன்னா அதை ரசிப்பாங்க இல்ல, ஒரு புறா வந்துச்சுன்னா அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு பாம்பு வந்துச்சுன்னா எல்லாரும் அழகா இருக்கு அப்படி ரசிப்பாங்களா? அது எவ்வளோ வர்ணம் பூசிக்கிட்டு வந்தாலும், அது எவ்வளவு டிசைன் போட்டுக்கிட்டு வந்தாலும், அது மின்னிக்கிட்டு வந்தாலும் சர்ப்பத்தை கண்டவனே ஜனங்கள் அருவருப்பார்கள். அந்த அருவருப்பான சர்ப்பத்தை நோக்கி அதை பார்க்கும் போது இந்த கேவலமான செயலை செஞ்சதுனாலதான் அந்த சர்ப்பம் என்னை தீண்டுச்சு, இந்த அந்த அந்த பாவம் தான் என் மரணத்துக்கு காரணம்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு உணர்வை தரும்படிக்குத்தான் அந்த கொல்லிவாய் சர்ப்பத்தை உயர்த்த பண்ணார். மோசையினால அந்த சர்ப்பம் எப்படி உயர்த்தப்பட்டதோ அதே போல இயேசு மரத்துல தூக்கப்பட்டு எல்லாரும் அவரை நோக்கி பார்த்து ரட்சிக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை குறித்து பரிசுத்த வேதாகமம் நமக்கு பேசுகிறது. அதுதான் கிறிஸ்துவின் ஆவிய, அந்த கிறிஸ்துவின் ஆவியானவரை உடைய அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய ஆராய்ச்சி எப்படி தெரியுமா? முதல்ல இந்த ரட்சகர் இந்த பூமிக்கு வந்ததே சொந்த குமாரனை தரக்கூடிய ஒரு அன்புதான். ஆபரகாம் ஆராய்ந்து பார்க்கும் போது சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக அவர் தந்தார். நாமும் அவருக்கு நம்மையே தர வேண்டும். நம்முடைய பிள்ளைகளோ நம்முடைய உறவுகளோ அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது. ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உந்தன் அன்பு போதுமையா, மீதி பொருளோ பிரிக்காதையா. உரமோ பொருளோ சிலருடைய அன்பை ஆண்டவர் விட்டு பிரிச்சிருச்சு. நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், நல்ல ஆண்டவரை தேடி வருவாங்க, பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கலன்னா ஆண்டவர் வேணான்ட்டு போயிடுவாங்க. நிறைய பேரை பார்த்திருக்கிறேன், நல்ல ஆண்டவரை நோக்கி வருவாங்க, அவங்களுக்கு சில பொருட்கள் கிடைக்கல, ஏதோ ஒரு நஷ்டம் வந்துடுச்சுன்னு ஆண்டவரை விட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. உண்மையா ஆண்டவரிடத்துல அன்பு கூறுறவங்க எந்த உறவாலும் எந்த பொருளாலும் தங்கள் இருதயத்துல இருக்கிற அன்பை நிறுத்தி கொள்ள மாட்டாங்க. எல்லாவற்றையும் ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்துருவாங்க. ஆமென். எல்லாம் ஆண்டவர் தந்தது தானே, நம்ம பிள்ளைகள் ஆண்டவர் தந்தது தானே, நம்முடைய வேலை நமக்கு ஆண்டவர் தந்தது தானே, நம்முடைய வருமானம் நமக்கு ஆண்டவர் தந்தது தானே. அந்த வேலையை செய்ய பலன் யார் கொடுத்தா? அதுவும் ஆண்டவர் தந்தது தானே. அல்லேலூயா. ஆண்டவர் தான் அந்த குமாரனை தருகிற அன்பு தான் கடவுளுடைய அன்பு. தனக்கு பிரியமான எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக தர்றது தான் கடவுளுடைய அன்பு. அல்லேலூயா. அந்த அன்பினால வந்த ரட்சிப்பு அடுத்தது கல்வாரி பாடுகளால நம்மளை ரட்சித்தது. ஆமென். சர்ப்பமானது மோசையினால உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் பாவிகளுக்காக உயர்த்தப்பட வேண்டும். ஆமென். அவரை நோக்கி பார்க்கிறவங்க கெட்டு போகாம ரட்சிக்கப்படுவாங்களாம். இந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்குள்ள இருந்தார்னா முதல்ல நம்மையும் ஆண்டவருக்காக ஜீவனை தருகிற சொந்த குமாரனை தருகிற அந்த அன்பினால நம்ம நிரப்புவார். அது மாத்திரமல்ல, அவருக்காக நாம் உயர்த்தப்படுவோம். பாடுபடுகிறவர்களா நாம் என்ன பண்ணப்படுவோம்? உயர்த்தப்படுவோம். இந்த புதிய ஏற்பாட்டு சபையினுடைய பூரண கிருபைய நான் பெற விரும்புகிறேன் யாராவது சொன்னாங்கன்னா இன்னொரு வார்த்தையில கிறிஸ்துவுக்காக பாடுகளை சகிக்க நான் விரும்புகிறேன் அப்படின்ற அர்த்தமாயிடும். அல்லேலூயா. ஏன்னா புதிய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள் பாடுகளாலே உருவாக்கப்பட்டவர்கள். புதிய ஏற்பாட்டு சபை பாடுகளால மீட்கப்பட்ட சபை. அல்லேலூயா.
அதான் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்கு தேவ பக்தியாய் நடக்க மனதா இருக்கிற எவன் நினைக்கும் போதே இவன் என்ன அவரை பின்பற்ற போறானா, இவனை விடக்கூடாதுன்னு சொல்லி பல போராட்டங்கள் நம்மை சூழ்ந்து வரும். ஆனா ஒரு காரியத்தை நாம சிந்திக்கணும், நம்மை ரட்சித்த இந்த கிறிஸ்துவின் வாழ்க்கை சிலுவையில பாடுகளை சகித்த வாழ்க்கை. ஆமென். அந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்குள்ள வந்து நம்மையும் அவருக்காக பாடுகளை சகிக்க நம்மை உருவாக்குவார். ஒரு காரியத்தை நம்ம எப்பயுமே புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் பிள்ளைகள் சிலுவையை சுமக்காம, சிலுவையை சுமந்து அவரை பின்பற்றாம அவருக்கு பிரியமாய் வாழ முடியாது, அவரை பின்பற்றவே முடியாது. ஆமென். அவரை பின்பற்ற வேண்டுமானால், அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டுமானால் நம்ம முதலாவது நம்ம என்ன பண்ணணும், பாடுகளை சகிக்க எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். கிறிஸ்துவின் ஆவியானவரை அப்படி ஆராய்ந்தவர்கள் தான் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க. பாவத்துல சாகுறானா சர்பத்தை உயர்த்துன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு, அதே போல மனுஷகுமாரன் உயர்த்தப்பட்டார். நாமும் மற்றவர்களுடைய பாவங்களை, மற்றவர்களுடைய மீறுதல்களை சகிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. மற்றவர்களுடைய அநியாயங்களை நாம என்ன பண்ணணும், சகிக்கிறவர் நம்மளை ஆண்டவர் உயர்த்துவார். ஆமென். யோபுவின் காலத்துல எத்தனை பேர் வாழ்ந்தாங்கன்னு தெரியாது, தேவனை அறிந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க. யோபு காலத்துல தேவனை அறிந்தவர்கள், நோவின் காலத்துல அப்படி இருந்தாங்களான்னு எனக்கு தெரியாது. நம்ம யோபுவின் காலம்லாம் கொஞ்சம் இந்த ஆபிரகாம் அப்படிப்பட்டவர்களுடைய காலம்னு சொல்லி வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள், வேதாகம வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஆனா நல்ல கவனிங்க, யோபுவின் காலத்துல நிறைய தேவனை அறிந்தவர்கள் இருந்தார்கள்னா அவருடைய சிநேகிதர்கள் பேசுறத பார்த்தாலே தெரியும் நமக்கு. எல்லாம் கடவுள் இருக்கிறாரு, கடவுளுக்கு பிரியமா இருக்கணும், உண்மையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பவே நமக்கு என்ன பண்றாரு, அவங்க எல்லாம் பேசுறத நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா. தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் காட்ட முடிஞ்சது ஆண்டவரால. சாத்தானு கிட்ட போயிட்டு யோபு எனக்குன்னு ஒருத்தன் இருக்கிறான், ஆனா யோபுவை காமிச்சார். அதுதான் உயர்த்தப்படுகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. கர்த்தர் ஒருத்தனை உயர்த்தினார்னா சத்துருக்களுக்கு அவனை காண்பிப்பார். ஆமென். எதிராளிகளுக்கு அவனை காண்பிப்பார். எனக்கு ஒருத்தர் இருக்கிறார், நம்மையும் அப்படித்தான் ஆண்டு உயர்த்த போகிறார். அல்லேலூயா. இந்த பூமியில இந்த சின்ன பாவத்தையும் விட்டு விலகிறதுக்கும் யாராவது இருப்பாங்களா? ஒரு பொய் கூட சொல்லாம ஆண்டவருக்காக உண்மையை மாத்திரம் பேச விரும்புகிறவங்க யாராவது இருப்பாங்களா? யார் மனசையும் புண்படுத்தாம, யாருக்கு எதிராக எந்த ஒரு வார்த்தையும் பின்னாடி புறங்கூறாம, இல்லாத இடத்துல போய் அவங்கள பத்தி தவறா பேசாம உண்மையா உத்தமமா யாராவது இருப்பாங்களான்னா எல்லாரும் தலையை குனிஞ்சிருவாங்க. ஆண்டவர் தலையை உயர்த்தணும்னா அவரால உயர்த்தப்படுற யாராவது இங்க இருக்கணும். அவருக்காக பாடுகளை சகிக்கிறவங்க யாராவது இருக்கணும். நம்மை காண்பிக்க வேண்டவர். அல்லேலூயா. ஆமென். பிதா குமாரனை காண்பிக்கிறாரு. என் குமாரனை நோக்கி பார்க்கிறவங்க ரட்சிக்கப்படுவாங்க. இப்ப இயேசு நம்மளை காண்பிக்க வேண்டும். பாருங்க, நான் விட்டு வந்த ஊழியத்தை தொடர்றாங்க, நான் விட்டு வந்த பரிசுத்த வாழ்க்கையை தொடர்றாங்க, எனக்கு முன்பாக உண்மையா உத்தமமா நடக்கிறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் நம்மை காண்பிக்க வேண்டும். அதுக்கு மிக முக்கியமான ஒரு வழி பாடுகளை சகிக்கிறது. அல்லேலூயா. கடைசியா ஏசாயா 53:4 வாசிங்களேன். ஏசாயா 53:4. மெய்யாகவே இயேசு என்ன பண்ணாரா? நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டாரா? அல்லேலூயா. மெய்யாகவே போதும், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை. இப்ப மத்தேயுவின் புஸ்தகம் 11:29 வாசிங்களேன். இதோட நாம் முடிக்க போகிறோம். மத்தேயுவின் புஸ்தகம் 11:29. நான் சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் என்ன பண்ணுங்க, கற்றுக்கொள்ளுங்கள். போதும், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அங்க என்ன வாசிக்கிறோம்? நம்முடைய மீறுதல்களை, அக்கிரமத்தை எல்லாம் அவர் என்ன பண்ணாரு? மெய்யாக அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை எல்லாம் சுமந்து கொண்டாராம்.
இப்போ நான் சொல்றேன், கிறிஸ்துவின் ஆவியானவரை கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மேன்மையான ஜீவியம், இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல நமக்கு கிடைத்த அந்த கிருபையை பூரணமா பயன்படுத்தி அந்த ரட்சிப்பின் மேன்மையை அடைந்து கிறிஸ்துவின் சாயலை நாம் அடைய வேண்டுமானால் இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறது. தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் தம் பிள்ளையவே ஆண்டவருக்காக கொடுக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஆமே, என் பிள்ளை என்னுடைய பிள்ளை இல்ல ஆண்டவரே, நீங்க தந்தது, என் உறவு நீங்க தந்தது ஆண்டவரேன்னு சொல்லி அவருக்கென்று அர்ப்பணிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. சர்ப்பமானது மோசேயினால வனாந்தரத்துல உயர்த்தப்பட்டது போல இயேசு சிலுவையில அறையப்பட்டாரு. அவரோடு கூட பாடுகளை சகிக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கு, அவரோடு கூட சிலுவையை சுமக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த சிலுவையில் அவரோடு கூட அறையப்பட்டு அவர் உயர்த்தப்பட்டது போல நாமும் உயர்த்தப்படுகிற ஒரு வாழ்க்கை இருக்கு. அல்லேலூயா. அந்த வாழ்க்கையை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தரப்போகிறார். எல்லாத்துக்கும் கடைசியா அவர் மற்றவர்களுடைய நம்முடைய மீறுதல்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் சுமந்தார். அல்லேலூயா. நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அப்படிப்பட்ட மற்றவர்களுடைய பாடுகளை நாம் சுமக்க வேண்டியது மட்டும் நான் கொஞ்சம் சொல்லி நாம ஜெபித்து முடிக்க போறோம். சரியா? மற்றவங்களுடைய அதை என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னார்ல, என் நுகத்தை உங்க மேல ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னா என்ன தெரியுமா? நாம ரட்சிக்கப்பட்டிருப்போம், நம்ம குடும்பத்துல யாரோ ஒருத்தங்க ரட்சிக்கப்படாம இருப்பாங்க. அது நம்ம பாரமா ஆண்டவர் பாரமா? ஆண்டவர் பாரம், நம்ம பாரம் கிடையாது. நம்ம குடும்பத்துல ஒருத்தங்க ரட்சிக்கப்படாம இருப்பாங்க, அது நம்ம பாரம் நம்ம நினைக்க கூடாது, அது ஆண்டவருடைய பாரம். அந்த ஆண்டவர் என்னது நான் பண்ணுவாரு? நுகர்ன இந்த ஒரு வண்டியில பூட்டப்பட்ட 2 மாடு பார்த்திருக்கீங்களா? இந்த பக்கம் ஒண்ணு இருக்கும், இந்த பக்கம் இது ஒரே சுமை 2 பேர் சுமப்பாங்க. கொஞ்சம் நீயும் அவங்கள நான் ரட்சிக்கிறது ஏன் பாரம்? அவங்க ரட்சிக்கப்படுற வரைக்கும் அவங்கள சகிக்கிறது பாரம். கொஞ்சம் என் நுகத்தை நீ என்ன பண்ணு, ஏன் நுகம்தான் நீங்க மட்டும் சுமங்க ஆண்டவரேன்னு சொல்றதாலதான் வண்டி கொஞ்சம் கிராஸா போயிட்டு இருக்கு. என் சுமையை நீங்க கொஞ்சம் சுமங்க, அது லகுவா இருக்குமா? ஏன்னா ஏற்கனவே நான் கொஞ்சம் தாங்கிட்டு இருக்கேன், நானும் பாதி சுமந்துகிட்டு தானே இருக்கேன். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ரட்சிக்க விரும்புகிறார். நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். அவரால் மாற்ற முடியாதது எதுவுமே கிடையாது, அவரால் மீட்க முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான், அவரோடு சேர்ந்து நாம் பாடுகளை சகிக்க வேண்டும், அவரோடு கூட சேர்ந்து நாம் சுமைகளை சுமக்க வேண்டும். இப்ப இது நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்கலாம். நான் முடிக்க போறேன்.